வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல். கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சியை மத்திய அரசு வெளிப்படுத்தியிருக்காங்க. அது என்ன இன்ப அதிர்ச்சின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஏழை எளிய மக்களின் நலனுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த உஜ்வாலா திட்டம். இந்த உஜ்வாலா திட்டம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமாக பாத்தீங்கன்னா உஜ்வாலா யோஜனா 2.0 தற்போது அமலுக்கு வந்து கொண்டே உள்ளது அப்படின்னு சொல்லலாம். இந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றன. இந்த திட்டத்தில் சேரும் புதிய பயனாளிகளுக்கு 1600 ரூபாய் நிதியுதவியும் வழங்கப்பட்டு வருகிறது. எரிவாயு சிலிண்டரை நிரப்பிக் கொள்வது அல்லது கேஸ் அடுப்பு பெற்றுக்கொள்வது என அவர்கள் விருப்பப்படி அந்த பணத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலையும் மத்திய அரசானது தெரிவிச்சிருக்காங்க. இந்த உஜ்வாலா திட்டத்தின் கீழ் நீங்களும் பயன் பெறணும், நீங்களும் இந்த கேஸ் சிலிண்டர் கண்டி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களை சேர்ந்த பெண்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற தகவலை மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இந்த இலவச சிலிண்டர் இணைப்பை பெற விண்ணப்பிக்கும் ஒவ்வொரு பெண்களும் பாத்தீங்கன்னா 18 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இதுவரை சமையல் சிலிண்டர் இணைப்பு பெறாத பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதி பெற்றவர். இந்திய குடிமக்கள் மட்டுமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற தகவலையும் மத்திய அரசானது வெளிப்படுத்தியிருக்காங்க. பட்டியல் வகுப்பு மற்றும் பழங்குடி குடும்பங்கள், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம், அந்தோதயா அண்ணா யோஜனா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், தேயிலை மற்றும் முன்னாள் தேயிலை தோட்ட பழங்குடியினர் ஆகிய 7 பிரிவுகளின் கீழ் உள்ளவர்களும் இந்த திட்டத்தின் மூலம் எரிவாயு சிலிண்டர் இணைப்பை நீங்க ஈஸியா பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விண்ணப்பத்திற்கு நீங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போய் http அப்படிங்கிற இணையதளத்தின் செல்ல வேண்டும். அனைத்து உறுப்பினர்களின் முகவரி, உங்களோட வங்கி கணக்கு மற்றும் ஆதார் எண்ணை நீங்க பூர்த்தி செய்த படிவத்தை உள்ளிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தேவையான ஆவணங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். விண்ணப்பத்தை பரிசீலித்த பிறகு தகுதியான பயனாளிகளுக்கு எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களால் இணைப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் நீங்களும் பயன் பெறணும், உங்களை சுற்றியுள்ளவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணி விட்டு அனைவருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.